உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. இந்த பூமியிலே நானோ பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கின்றேன். இந்த பூமியிலே நானோ பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஆற்று வெள்ளம் எப்படி போதோ அதே போலதான் என் வாழ்க்கையும் போகுது. அந்த ஆற்று வெள்ளத்துல அந்த தண்ணி எப்படி அந்த பள்ளத்தை நோக்கி கடல் நோக்கி போய்கொண்டே இருக்குதோ அதே போலதான் என் வாழ்க்கை கூட பாட்டுக்கு போகுது. எங்க போகுது, ஏன் போகுதுன்னு தெரியல என்று சொல்லி நாம் அதிகமான நேரத்துல நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போய் விடுகிறோம். என் வாழ்க்கை இப்படிதான் போகும், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படிதான் செய்யும் என்று சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், வாழ்க்கையை நாம் இழந்து விடுகிற, வாழ்க்கையில சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரும். ஆனா அந்த ஆற்று வெள்ளம் எவ்வளவு வேகமாக போனா கூட அந்த ஆற்று வெள்ளத்துல கூட அந்த மீன் என்ன பண்ணுமா, அந்த வேகத்தை விட அது அதிகமாக போகுமா. அப்ப அந்த ஆற்று வெள்ளத்தின் வேகத்தை பார்த்து அந்த மீன் பயந்து போய் சோர்ந்து போய் விட்டுட்டா அது எங்கெல்லாம் போகுமா, அதுக்கே தெரியாது. ஆனா அந்த மீன் என்ன செய்யுமா, எவ்வளவு வேகமாக அந்த ஆற்று வெள்ளம் வந்தா கூட அது என்ன பண்ணுமா, எதிர் திசையில நீந்தி போய் தன்னுடைய வாழ்வை பிழைத்துக்கொள்ள செய்யுமா. இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட என்ன செய்ய வேண்டும், வாழ்வின் சூழ்நிலையை கண்டு நாம் சோர்ந்து போகாம அந்த சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டும், அதை எதிர்க்க நாம் வேண்டும். என்றால் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கடவுள் நம்மை பலப்படுத்துகிறார், அப்ப எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறார். எனவே நாம் வாழ்வின் சூழ்நிலை கண்டு தோல்வியை கண்டு நாம் பயந்து போகக்கூடாது, நாம சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் நாம் அதிகமான நேரத்தில் என்ன செய்கிறோம், என் குடும்ப பின்னணி அப்படி இருக்குது, என் குடும்பம் அப்படிதான் வந்துருச்சு, என் வாழ்க்கை அப்படிதான் போகுது, நான் படிச்ச இடம் அப்படி இருந்துச்சு, அதனால என் படிப்பு கூட அப்படிதான் இருந்துச்சு, நான் வேலைக்கு சேர்ந்த இடமும் அப்படிதான் இருக்குது, என் குடும்பமும் சரி, என் படிப்பும் சரி, என் வேலையும் சரி சரியான முறையில் இல்லாததுனால இன்றைக்கு என் வாழ்க்கை கூட சரியாக இல்லைதான் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பம் இருந்த நிலையிலே நாம் இருக்க வேண்டுமா, அல்லது நாம் முன்னேறி மேலே போக வேண்டுமா? குடும்ப பின்னணியை பார்த்து நாம் ஓய்ந்து போக வேண்டுமா, அல்லது அந்த நிலைமைகளை மாற்றி முன்னேற வேண்டுமா என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், இல்லையா? இயேசு ஆண்டவர் யோசித்தார், இயேசு ஆண்டவர் சிந்தித்தார். என்ன யோசித்தார், என்ன சிந்தித்தார்? அவருடைய பிள்ளைகளாகிய நாம பாவத்தினால பாவத்திற்கு தண்டனாகிய மரணத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருந்த இயேசு ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார், அந்த பாவத்தில் நம்மை மீட்டெடுத்தார். ஒருவேளை இயேசு ஆண்டவர் நம்மை பற்றி யோசிக்காம நம்மை பற்றி சிந்திக்காம இருந்திருந்தா அவர் இந்த உலகத்திற்கு பிறந்திருக்க மாட்டாரு, பாடு அனுபவித்திருக்க மாட்டாரு, மரணத்தை சந்தித்திருக்க மாட்டாரு, மரணத்தை வென்றிருக்க மாட்டாரு. நாம் என்ன பண்ணிருப்போம், பாவத்திலே இருந்திருப்போம். ஆனால் இயேசு ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்தார், நம்முடைய வாழ்வை மாற்ற நினைத்தார். நாம் பாவத்திலே கர்ப்பம் தரித்திருந்தாலும் பாவத்திலே நாம் பிறந்திருந்தாலும் கூட இயேசு ஆண்டவர் தமது பாடு மரணம் உயிர்த்த வழியாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார், பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு நாம் கூட அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்த்து சோர்ந்து போகாம, பலவீனப்படாம, ஓய்ந்து போகாம தொடர்ந்து விசுவாச வாழ்க்கை நம்ம வாழவும், நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுளத்துல நாம ஜெபிப்போம். ஒருவேளை என்னால முடியாது சொன்னாக்கா நமக்கு இழப்பு தான் வரும், நஷ்டம் தான் வரும், இல்லையா? அதாங்க வேதம் சொல்றது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது,
காற்றை நோக்குவோன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்ப்போன் அறுக்க மாட்டான். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், காற்றை நோக்குவோன் விதைக்க மாட்டான், மேகத்தை நோக்குவோன் அறுக்க மாட்டான். அப்போ அவங்க என்ன சொல்லுதுனாக்கா, காத்தடிக்குதை நம்ம எப்படி விதைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அடுத்தது மேகம் மூடினது நம்ம எப்படி அறுக்கிறது சொல்லி யோசிப்பாங்க. அந்த காற்றின் மீது மேகத்தின் மீது ஒரு காரணத்தை ஒரு பழியை போட்டுவிட்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம போய்விடுவது. அப்படி நாமும் என்ன பண்றோம், குடும்பத்தின் மீது, படிப்பின் மீது, வேலை செய்யற இடத்தின் மீது, வேலையின் மீது நாம் ஒரு பழியை போட்டுட்டு அப்படி இருந்து விடுகிறோம். ஒருவேளை அதே போல இயேசு ஆண்டவர் கூட இவங்க பாவிகள் என்று சொல்லி அப்படியே விட்டிருந்தா நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு நம்ம பாத்திரங்களாக இருந்திருப்போம். இயேசு ஆண்டவர் சிந்தித்தார், யோசித்து பார்த்தார், மனம் இறங்கினார், நம்முடைய வாழ்வை மாற்றினார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அப்ப இந்த நாளில் இந்த நேரத்துல நாமும் கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்ளுவோம், நம்முடைய வாழ்வை நாம் புதுப்பித்துக் கொள்ளுவோம். கிறிஸ்துக்குள்ளாத ஒரு விசுவாச வாழ்க்கை நம்ம வாழுவோம். விசுவாசத்தோடு நம்ம எல்லாத்தையும் செய்து எல்லாத்தையும் வெற்றி பெற்று நாம் முன்னேற தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதம் சந்தோஷமா இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், என்னுடைய வாழ்விலே வருகிற தோல்வி உபத்திரவங்களை கண்டு நாங்கள் என்னுடைய வாழ்வில் இருக்கிற சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில நாங்கள் எந்த காரணத்தையும் சொல்லாம, எந்த காரணத்தையும் நாங்கள் பார்க்காம உம்மீது பாரத்தை வைத்துவிட்டு உம்மை நம்பி உமக்குள்ளாக எங்கள் எல்லாருடைய நாங்கள் வேலைகளை செய்து எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறவர்களாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும். உம்முடைய பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் தேறின மக்களாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே எங்கள் குடும்பங்கள், நாங்கள் கைது செய்கிற வேலைகள், ஏறெடுக்கிற பயணங்கள், சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், நீரே எங்களை எடுத்துள்ளும். மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.